வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் உறவுகளை மீட்க குடும்பத்துடன் பங்கெடுப்போம். அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். நாடு திரும்ப தயாராக உள்ள 5000 இந்தியர்கள் தங்களை மீட்டுச் செல்ல மத்திய அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வாட்ஸ்அப் மூலம் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ள தமிழக பெண்கள் தாங்கள் செய்வதறியாது தவிப்பதாக கண்ணீர் மல்க கூறுகின்றனர். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு தகவல் கொடுத்தும் இதுவரை எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தாங்கள் அனைவரும் குறுகிய இடத்தில் தங்கியுள்ளதாகவும் உடனடியாக தாயகம் மீட்டுச் செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் ஒரு 150 பேர் சவுதி அரேபியாவுக்கு ஷடவுன் ஜாபுக்காக ஜனவரி மாதம் இங்கே வந்தோம். வந்த வகையில் வேலையும் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு விசாவும் முடிஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஃப்ளைட் இல்லாதனால எங்கள் கம்பெனி எங்களை அனுப்பி வைக்க முடியல. இது நாள் வரைக்கும் நாங்கள் தங்கியிருக்க ரூமுக்கு மற்றும் சாப்பாடு செலவு நாங்கள் தான் போட்டுக்கிறோம். இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. நாங்கள் வேலை முடிஞ்சு 1 மாத காலமாக தனிமைப்படுத்தி தான் இருக்கோம், தனியாக தான் இருக்கோம். எங்களுக்கு கொரோனா தொற்றுன்னு எதுவுமே இல்லை. அதனால் தமிழக அரசு ஜித்தாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அவசரகால அடிப்படையில் ஒரு விமானம் அரேஞ்ச் பண்ணி எங்களை மீட்டுட்டு போகுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு தாங்க முடியாமல் நான் வீட்டை விட்டு இறங்கிட்டால என்னை காப்பாற்றி விடுங்க. அழியான நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும். நான் அந்த இருக்க இடத்துல வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருங்க. வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் உறவுகளை மீட்க குடும்பத்துடன் பங்கெடுப்போம். வெளிநாட்டிலே சிக்கி தவிக்கக்கூடிய தமிழக மக்களை உடனடியாக தமிழகத்திற்கு திரும்ப அழைத்து வருவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இணைய வழி போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அறிவித்திருக்கின்றது. கொரோனா பேரிடர் என்பது உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதற்கு எதிராக அனைவருமே களமிறங்கி நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இதிலே திடீரென்று அறிவிக்கப்பட்ட போக்குவரத்து முடக்கத்தின் காரணத்தினால் வெளிநாடுகளிலே வேலைக்கு சென்ற மக்கள், பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்ந்த மக்கள் லட்சக்கணக்கிலே வெளிநாடுகளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலே தற்போதைய நிலை என்னவென்று சொன்னால் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 3 மாதங்களாக கையிலே இருந்த பொருளாதாரத்தை செலவழித்துவிட்டு உண்ண உணவில்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் அவர்கள் வெளிநாடுகளிலே அகதிகளுக்கும் கீழாக வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக சொந்தங்கள் வெளிநாடுகளிலே இறந்துவிட்ட பிரேதத்தை வாங்கி கூட தரமாட்டீர்களா என்று கண்ணீர் விடக்கூடிய தமிழக மக்களின் ஓலக்குரல் இணையதளங்களிலே நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் உருக்கி கொண்டிருக்கின்றது. தந்தையை விட்டு மகனும், மகனை விட்டு தாயும் என்று ஒட்டுமொத்த உலகமே இன்றைக்கு 2ஆக பிரிந்து இருக்கக்கூடிய நிலையில் மாநில அரசு வெளிநாட்டில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களை உரிய பாதுகாப்புடன் அவர்களுக்குண்டான அனைத்து பயண போக்குவரத்துகளையும் பொறுப்பேற்று கொண்டு தமிழகத்துக்கு அவர்களை மீட்டு வர வேண்டும். இனியும் காலம் தாழ்த்துவோம் என்று சொன்னால் கொரோனாவால் பாதித்து உயிரிழப்பவர்களை விட பசி பட்டினியால் வெளிநாடுகளிலே உயிரிழக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அதிகரித்துவிடும் என்கின்ற கவலை இன்றைக்கு ஏற்பட்ட காரணத்தினால்தான் அண்டை மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் மிக முனைப்போடு அவர்கள் சேவையாற்றி வருகின்ற நிலையில் தமிழக அரசு இதில் சுணக்கமாக இந்த ஒரு விஷயத்தில் செயல்படுவதாக நாம் அனைவரும் கருதுகின்ற காரணத்தினால் உடனடியாக வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் தாயகம் திரும்புவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கொரோனா பேரிடர் காலத்திலே நோய் தொற்று பரவிடக்கூடாது என்கின்ற கூடுதல் கவனத்தை எடுத்தவர்களாக இணைய வழி போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த இணையவழி போராட்டத்தில் தௌஹீத் ஜமாஅத் ட்விட்டர் பக்கத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய ஹேஷ்டேக் தமிழக அளவில் முதலிடத்தில் ட்ரெண்டிங்காக
இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த போராட்ட தகவல்களை உலகமறிய செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுகின்ற மத்திய மாநில அரசுகளுடைய செவிகளுக்கும் இந்த எங்களுடைய வலிமையான போராட்ட குரல் ஒலிக்கும். அதனைத் தொடர்ந்து அரசு அதற்குண்டான தீவிர ஏற்பாடு. நாங்க 20 நாளா இருக்கோம். இங்க பொது மன்னிப்புல எங்களை கூட்டிட்டு வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க யாருக்குமே கொரோனா கிடையாது. ஆனா கொரோனா இல்லாம மத்த மாதிரி வேற எதுனா நோய் வந்துருமோன்னு தான் நாங்க பயப்படுறோம். பணம் இருக்கிறவங்கள நீங்க டிக்கெட் அடிச்சு வர சொல்றீங்க. அப்ப நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற மக்கள்லாம் எங்க இருந்து பணத்தை வச்சு டிக்கெட் அடிப்பாங்க? நீங்க தான் எங்களுக்கு ஏன்னா நாங்க உங்ககிட்ட பிச்சை கேட்கல. ஏன்னா எங்களோட உரிமையை நாங்க கேட்கிறோம். ஒண்ணு நீங்க இந்தியாவுக்கு எங்களை எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? எங்களுக்கு எடுக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கையை நாங்க இங்க எடுத்துப்போம். ஏன்னா எங்களுக்கு இந்த குவைத் கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல, எங்களை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நாங்க இங்க பொழைக்க வந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா எங்களோட சொந்த நாடு இந்தியாவுல எங்களை வர வைக்கிறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. பணம் இருக்கிறவங்கள வர வைக்கிறீங்க. அப்ப பணம் இருக்கிறவங்களுக்கு கொரோனா வராதா? பணம் இல்லாம நாங்க இந்த பொது மன்னிப்புல இருக்கிறவங்களால கொரோனா வருமா? எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்றோம், எங்களை எடுக்கிறீங்களா இல்லையா? இந்தியாவுக்கு எங்களை கூப்பிட முடியுமா முடியாதா? எங்களுக்கு எதனா பதில் சொல்லுங்க. திக்கு தெரியா தேசத்தில் சிக்கி தவிக்கும் தமிழ் மக்கள் எப்போது விடியல் என எதிர்பார்ப்பில் எத்தனையோ தாய்மாரும் தன்னோடு பிறவாத தங்கைமார் கதறி அழும் கண்ணீர் வேதனையை கடைக்கோடி சேர்த்திடுவோம். இதய வழி போக்கிடவே இணையகரம் கோர்த்திடுவோம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை உடனடியாக மீட்டு தாயகம் அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வரும் இணையவழி போராட்டத்தை நாம் அறிவித்துள்ளோம். இந்த இணையவழி போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கி ட்விட்டரில் இந்த கோரிக்கையை முன்வைத்த ஹேஷ்டேக் முதலிடத்தை நெருங்கி இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இந்த கோரிக்கையில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்த தமிழர்களை பொறுத்த மட்டிலே இவர்கள் பல நிலைகளில் இந்தியாவினுடைய நிலையை உயர்த்தி இருக்கின்றார்கள். இவர்கள் அங்கே சம்பாதித்து இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணத்தால் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி பெருகி இருக்கிறது. இங்கே பணப்புழக்கம் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. இன்று இவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய துக்கத்திலே, மிகப்பெரிய கஷ்டத்திலே அங்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு, குறிப்பாக கேரள அரசு மலையாளிகளை மீட்பதற்காக ஒரு பெரும் முனைப்பு காட்டுகிறது. அந்த அளவிற்கு தமிழக அரசு இந்த விஷயத்தில் கவனத்தை முன்னெடுக்கவில்லை. தமிழர்களாக வாழக்கூடிய வெளிநாட்டு வாழ் மக்கள் மிக சிரமத்திற்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகி இருக்கின்றார்கள். இவர்களை உடனடியாக மீட்டு இவர்களை தாயகம் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த போராட்டம் மிக எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்கள் வெளிநாட்டிலே படக்கூடிய துன்பம், கஷ்டம் என்பது சொல்லி மாளாது. வெளிநாட்டிலே இருந்து அவர்கள் முகநூல் வாயிலாகவும் இன்னபிற மீடியாக்கள் வாயிலாகவும் தங்கள் கஷ்டங்களை பதிவு செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகளில் சம்பளம் கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை, இருப்பிடம் கொடுக்கவில்லை. கொரோனா பயத்தினால் அவர்களை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய நிலைகளில் அவர்கள் தெருவெங்கும் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் அவர்கள் தங்கள் முகநூல் வாயிலாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய வேதனைக்கும் மிகப்பெரிய கண்ணீருக்கும் தமிழக மக்கள் அங்கே ஆளாகி இருக்கின்றார்கள். இவர்கள் மீது அக்கறை கொண்டு, இவர்கள் மீது கருணை கொண்டு இந்த தமிழக அரசு உடனடியாக இரக்க சிந்தனையோடு தமிழர்களை மீட்டு தாயகம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசும் முனைப்பு காட்ட வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். கவர்மெண்ட்டில் இப்போ கலெக்டரேட்டெல்லாம் மனு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஃப்ளைட்டு ஓடலைங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இங்கே இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு ஃப்ளைட்டு விட்டு விமானம் மூலியமாக எங்களை கொண்டு தயவு செய்து பாதுகாப்பாக வீட்டில் இறக்கணுங்கிறதுக்கு நாங்கள் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். எங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளை எங்கள் தாய் தகப்பனை நாங்கள் போய் பார்க்கணும். எத்தனை பேர் இருக்கு? நாங்கள் 56 பேர். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் உறவுகளை மீட்க குடும்பத்துடன் பங்கெடுப்போம். இணையதள போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவிப்பு. இதிலே தன்னெழுச்சியாக அனைத்து மக்களும் இன்று கலந்து கொண்ட செய்தி
முகநூல் முழுக்க ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தியை கேட்ட உளவு துறையினரும் காவல்துறையினரும் கொரோனா ஊரடங்கு நேரத்திலே இப்படி ஒரு போராட்டம் நடைபெறுகிறது, நிறைய பேர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நடந்த இந்த போராட்டம் என்பது ஒரு கட்டுக்கோப்பான அழகிய முறையில் தங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரிவிக்கின்ற விதமாக அனைத்து மக்களும் ஜாதி மத பேதமில்லாமல் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி அனைவரும் தங்களுடைய இல்லங்களிலேயே, தங்களுடைய வீடுகளுக்கு உள்ளேயே, பால்கனியிலே, மாடிகளிலே, படிக்கட்டுகளிலே தங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரிவிக்கின்ற விதமாக இந்த இணையதள போராட்டத்திலே இன்று கலந்து கொண்டார்கள். இந்த நாட்டிற்கு பல வகையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிகமான முறையில் அந்நிய செலவாணியை ஈட்டித்தரக்கூடிய வெளிநாட்டிலே வாழக்கூடிய மக்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. ஆனால் மற்ற மாநிலங்களில் உள்ள மக்கள் எல்லாம் நல்ல முறையில் இன்று கொரோனாவுடைய அந்த பாதிப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழக மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் பல சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய காணொளி காட்சிகள் எல்லாம் நம்முடைய கண்களிலே கண்ணீரை வரவழைத்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து இவர்கள் உடனடியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாம் வைத்திருந்தோம். மக்கள் அதற்கு ஆதரவு கொடுத்து இன்று களத்திலே உரிய முறையிலே அரசுக்கு இந்த கவனத்தை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். சமீபத்திலே ட்விட்டரிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கோரிக்கை உள்ள ஹேஷ்டேக் மிகவும் பிரபலம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தமிழக அளவிலே இது முதலிடத்திலே இந்த கோரிக்கை ட்விட்டரிலே செல்லக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கின்றது. மக்கள் தங்கள் குடும்பத்தார்கள் பாதிக்கப்பட்டால் எவ்வளவு கவலையோடு பொறுப்போடு அந்த களத்தில் நிற்பார்களோ அதே போன்ற நிலையிலே இன்றைய தினம் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தார் பாதிக்கப்பட்டது போன்ற நிலையிலேயே இந்த களத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கின்றார்கள். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று வெளிநாட்டிலே சிக்கி தவிக்கக்கூடிய அந்த தமிழக மக்களை இந்த தாயகத்திற்கு கொண்டு வரக்கூடிய பணிகளை வேகமாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நம்ம சொல்லிக்கொள்கின்றோம். இந்த நேரம் என்பது எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழல், போராட்ட களங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஆகையால் தங்களுடைய இல்லங்களில் இருந்தே இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கின்றார்கள். நாம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பார்த்தோம். மிகவும் சிரமப்பட்டதையெல்லாம் மக்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். பலர் அதிலே இறந்த செய்திகளை பார்த்திருக்கின்றோம். ஒரு தந்தையை ஒரு மகள் பல 100 கணக்கான மைல்கள் சைக்கிளிலே அழைத்து சென்ற காட்சி, தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னை மாடாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரை தங்களுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த சென்ற காட்சி, கை குழந்தைகளோடு குடும்பத்தோடு ஆண்களும் பெண்களும் பல 100 மைல்கள் நடந்து சென்ற அந்த காட்சிகள் எல்லாம் இன்னும் நம்முடைய உள்ளத்திலிருந்து மறைந்து விடவில்லை. வெளிநாட்டிலே, சொந்த நாட்டிலே இப்படி ஒரு நிலை என்று சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? சில மக்கள் கண்ணீரோடு கையேந்தி கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மூலம் வருமானம் ஈட்டிய அரசு மெத்தன போக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அனைத்து மக்களும் இன்று தங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கின்றார்கள். உடனடியாக அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்ல முறையிலே மக்கள் எல்லாம்
எந்த ஒரு வழக்கும் காவல்துறை போட முடியாத அளவிற்காக கட்டுக்கோப்போடு இந்த போராட்டத்திலே தன்னெழுச்சியாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். குறுகிய காலமாக இருந்தாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக பேர் இயக்கம் தன்னுடைய நிர்வாகத்தின் வாயிலாக மாவட்ட கிளை நிர்வாகங்கள் மூலமாக ஒவ்வொரு மக்களிடமும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து இதை பெரிய அளவிற்கு வெற்றிகரமாக இந்த போராட்டத்தை இன்றைய தினம் நடத்தியிருக்கின்றது என்பதை பொதுமக்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு செய்தியாக சொல்லிக் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஊடகங்கள்ல ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு தன்னெழுச்சியா மக்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இதுவான பாரபட்சம் இல்லாம இந்த போராட்டத்துல இணையவழி போராட்டத்துல கலந்துருக்கிறாங்க. இந்த கலந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்துல என்ன நோக்கமாக இருக்கு என்பதை நம்ம அவங்கள்ட்ட கள நிலவரத்துல விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊரடங்கு கொரோனா பேரிடர் காலத்துல இருக்கக்கூடிய இந்த ஊரடங்குல தன்னுடைய தாய் நாட்டுல தன்னுடைய சொந்த ஊர்ல சொந்த கிராமத்துல சொந்த வீட்டுல இப்படி இருக்கக்கூடிய நமக்கே இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நடுத்தருவில் நிக்கிறோம். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத அளவுக்கு இந்த அரசாங்கங்கள் நம்மளை கைவிட்டுருச்சு. ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய கொடுத்துட்டு அரசாங்கம் நாங்க உதவி செஞ்சிட்டோம் இப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய நமக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா, கடல் கலந்து போய் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய நாட்டுக்காக வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு போய் உழைக்கக்கூடிய இந்த நபர்கள் எந்த நிலையில இருப்பாங்க அப்படின்றதான் இந்த போராட்டங்கள் சமூக ஊடகங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு. ட்விட்டர்ல முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நாங்க இந்த அளவுக்கு ஆர்வமாக நாங்க அரசு வெளிநாடுகளில் பரிதவிக்கும் தமிழக மக்களை உடனடியாக அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இது சேந்தங்குடி கிளை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகளே வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை விரைந்து அழைத்து வா. தமிழகம் வருவதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றிடு. இணையவழி போராட்டம். வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழர்களை உடனடியாக மீட்டு இந்தியா கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தௌஹீத் ஜமாத்தினுடைய சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு வைத்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை கிளை 2